கரெக்ட்டுங்களா? ஓகே. ஃபுல்லாவே கியூப் டைரக்டா z minus 1 the whole square மட்டும் வந்துரும். ஆமா, அது மட்டும் தான் எடுக்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப b க்கு வந்துட்டு z minus 1 into z plus 3. 2 z plus 2. z plus 2 தான இருக்குது. ஓ 2 நான் 3 ன்னு கேட்டேன். ஓகேங்க. நம்மளுக்கு நம்பர் இருந்தா போதும், ஏதோ ஒரு நம்பர். ஓகே. அப்ப z மைனஸ் அதாவது z plus 2 into z minus 1b whole square. Z minus 1b whole square equal to a by z plus 2 plus b by z minus 1 plus c by z minus 1b whole square. இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுனா என்னது? அந்த ஐடியா உங்களுக்கு தெரியலனா பாத்துங்க. 2 ஸ்கொயருக்கு என்ன எல்சிஎம் எடுப்பீங்க? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். z minus 1 whole cube எடுக்கிறது. இது ரெண்டுல எது வந்து ஹையஸ்ட் டிகிரியோ அவனை மட்டும் தான் எழுதணும், இன்னொரு விட்டுறலாம். சரிங்களா? அப்போ எல்சிஎம் டேம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம் டேம் வந்து z plus 2 into z minus 1b whole square whole cube கிடையாது. அப்போ என்னாச்சு? இங்கே வந்து அப்படியே வந்து z square z plus 2 into z minus 1b whole square. அப்போ இங்கே என்ன பார்க்கலாம்? a into z minus 1 whole square plus b into z plus 2 into z minus 1 plus c z plus 2 மட்டும் வரும். கரெக்டுங்களா? z plus 2 மட்டும். ஆமா சார். அவ்வளோதான் கண்ணு. இதை எடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஏபிசி கண்டுபிடிச்சணும். அப்போ என்னாச்சு? So first z is equal to 1 எடுத்துக்கலாம் சார். எழுதிக்கிட்டது. அப்போ எழுதிட்டு என்ன கிடைக்கும்? So 1 is equal to a டேர்மும் b டேர்மும் 0 ஆயிடும் சார். ஏவும் பியும் 0 ஆயிடும். சி வந்து 3c வருது. So 3c, c is equal to 1/3. வெரி குட், கரெக்ட் மேம். அடுத்தது z is equal to -2 எடுக்கலாம் சார். -2 எழுதிட்டா. So 4 is equal to b டேர்மும் c டேர்மும் 0 ஆயிடும். So a to -3. So a is equal to -4/3. இல்ல a வந்து -2 போடுறீங்க. -2 போட்டீங்கன்னா -3 ஸ்கொயர். -3 ஸ்கொயர்னா 9. அப்ப 9a வரும். கரெக்ட்டுங்களா? ஓ இது பாத்துக்கலாம். கரெக்ட்டா ஹோல் ஸ்கொயர் இல்ல. ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது 3 னா 9 ஆகும். அப்ப a ஓட வேல்யூ 4/9. கரெக்ட்டுங்களா? 4/9. கரெக்ட்டா பாத்துக்கங்க. ஓகே சார். அடுத்து சி வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. சி கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சா. b வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? z taking any value except -2 1. அப்ப அதை தவிர ஈஸியான வேல்யூ எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். மேபி z = 0 போடலாம். அதை தவிர எந்த வேல்யூ வேணா போடலாம். நமக்கு ஈஸியான வேல்யூ 0 இருக்குனா 0 போடலாம். நீ எது வேணா போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். நான் 0 போட்டா லெஃப்ட் சைடு என்ன ஆகும்? z² 0 வரும். -1 to 2 a +1 ஆயிடும்ல. +a ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா a² தான் -1² னா +1 ஆயிடும். ஏதானே? சார் b டேர்ம்ல ஸ்கொயர் இல்லையே சார். நான் a டைம் சொல்றேன். எவர் a டைம் மூணு டைமும் வரும். z = 0 போடு. z = 0 போடும்போது மூணு டைமுமே வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுட்டா இல்ல நீ போட்டுருவியா? சார் இப்ப கடைசியா சொன்னது எனக்கு புரியல சார். z² = a into z minus 2 whole square plus b into z plus 2 into z minus 1 plus c into z plus 2. இந்த கேஸ்க்கு என்ன போட போறீங்க? z ஃபுல் டேர்முக்கு போடணும். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப z = 0 போட்டேனாவோ லெஃப்ட் சைடு 0 இருக்கும். ரைட் சைடு என்ன ஆகும்? 0 - 1 1 -1² a. அப்ப வெறும் a + 1 அது a ஆயிடும். சோ ஓகே சார். இது 0 இது -2b -2b plus 2b plus 2c. வெரி குட். அப்ப என்னாச்சு? c a ஓட வேல்யூஸ் 4/9 -2b plus 2 into 1/3. 2/3. அப்ப இது எடுத்து ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். So 4/9 plus 2/3 வந்து கெல்சியம் எடுக்கணும் சார். ஆமா. -2/9 LCM sir. So 4/9 plus 6/9. 4 plus 6. கரெக்ட்டுங்களா? 4 plus 2b = 13. 10 4 plus 6 10. 10/9. 2 5. b is equal to 5/9 sir. அவ்வளவுதான். b = 5/9. கரெக்ட். சரி, இது எல்லாம் போய் எங்க பண்ண போறீங்க? f of z அப்ளை பண்ண போறீங்க. f of z எப்படி சேஞ்ச் ஆகுது? f of z = a by z plus 2. a ஓட வேல்யூ 4/9 தான்.
per 4/9 divided by z plus 2. அடுத்தது plus b plus 5/9 divided by z minus 1. c ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது 1/3 1/3 1 by 3 sir. அப்போ ப்ளஸ் 1/3 எல்லாமே ப்ளஸ் டேர்ம் தான். அப்போ ப்ளஸ் 1/3 டிவைடட் பை z minus 1b ஹோல் ஸ்கொயர். இதுதாங்க நம்மளுடைய f of z. Okay sir. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கேஸ் 1 கேஸ் 2 Region sir. 1 less than modulus 2 modulus z less than 3. So first 1 less than modulus z ங்கும்போது z denominatorல வரும் sir. ஓகே, பார்த்துக்கலாம் கரெக்ட் தான். அப்போ 1 டிவைடட் பை z less than 1. இங்கே பாருங்க, இங்கே 3ங்கிற டேம் இருக்குதா? 3ங்கிற டேமே இல்லை. கரெக்டுங்களா? 2ங்கிற டேம் இருக்குது. அப்போ 1க்கு வந்து லெஸ் தென் என்ன நடக்கும்? ஏன்னா 2 இங்கே தான் இருக்கும். 3 வரைக்கும் போனோம்னா உங்களுக்கு வந்து 3 ஆகும். அப்போ இதுக்கு லெஸ் தென் 1 தான் இருக்கும். 3ங்கிற டேம் வர வரைக்கும் புரியுதாமா? சார் புரியுது சார். இல்லை, இங்கே பாருங்க, இங்கே என்ன நடக்கும்? 3/z or z/3 z/3 சார் is less than z/3 தான் less than 1. அப்போ z/2 may be greater than 1 ஆக பாசிபிலிட்டி இல்லை. இப்போ 3 z ஓட வேல்யூ என்ன எடுப்பீங்க? லெஸ் தென் 1னா 2 எடுப்பீங்க. 2 எடுத்தால் வரும். ஏன்னா அங்கே இங்கே 2 இருந்தால் 2/2 வந்து 1 தான். அதனால் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டுங்களா? இந்த கண்டிஷன் வந்து சார் ஓகே ரைட். அப்போ இது வந்து நம்ம இப்போ இருந்து ஆனால் இந்த டைம் 3 டைம் இதே டைமுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறீங்க. சரிங்களா? அப்போ என்னது? இதுக்கு இஜெட் வெளியே எடுப்பீங்க. ஸோ z வெளியே எடுப்போம் இல்லை சார்? ஆமாம், இது 3க்கு இஜெட் வெளியே எடுப்பீங்க. வெளியே எடுக்கும்போது நமக்கு 4/9z 1/1 plus 2/z டேரக்டாக எடுக்கும்போது இஜெட் வெளியே எடுப்பீங்க plus 5/9z plus 5/9z minus z. அப்போ 1/z 1 power minus 1. சேம் ஐடியா. இதுக்கு z தான் வெளியே எடுக்கிறீங்க 1/z. இங்கே நடக்கும் 1/1/z 2 இருக்குது. 2 இருக்கும்போது அது -2 எடுக்கணும். 2 இருக்கும்போது அது -2. சரிங்களா? எப்படி சார் 2 வருது? இல்லடா, 2 எப்படி வருதுங்க? இந்த வரைக்கும் போட்டோம்ல, எங்கே வந்து 2? இங்கே பாருங்க, சியோட வேல்யூ இங்கே பாருங்க. சி என்னடா இருக்குது? z -2 1 power 2 தானே? ஆமாம் சார். அதனால தான் அந்த 2 வந்துருக்கும். ஓகே 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 ஓகே. இது செகண்ட் டைப் வரும்போது பவர் 2 இருக்கும். கரெக்டா? பவர் 2 ஆமாம். அதனால அங்க 2 வரும். மறந்துடாத. சரியாமா? ஓகே சார். சரி, இது சிம்பிள். 4/9z 1 plus 2/z the whole power minus 1 plus 5/9z 1 minus 1/z power minus 1 plus 1/3 into z minus 1 1 minus 1/z whole power minus 2. கடைசி மட்டும் -2 வரும். சரிங்களா? சார். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்துட்டு 4/9z into 1 minus 2/z plus 2/z the whole square minus 2/z the whole cube plus dot 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 plus 5/9z 1 plus 1/z plus 1/z the whole square plus 1/z the whole cube plus dot 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 plus 1/3 into 1 plus 1/z plus 1/z -2 இருக்குது. அவசரப்படுறது. இது வந்து -2 இருக்குது. ஓகேங்களா? அப்ப அதோட ஃபார்முலா எழுதுங்க. அப்ப என்னது? 1 plus 2z plus 3z square plus 4z3. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? பவர் -2 வரும்போது இதுதான் ஃபார்முலா. கொஞ்சம் கரெக்டா இருக்கு. So 1 plus 2z sir. 2z plus 3z plus 4z3 plus dot dot dot. சரியாமா? So 1
1/3 into 1 plus 2 by z. 2 by அது ஓகே 2 by z ஓகேம்மா ஆமாம் பை தான் இருக்குது அப்போ 2 by z கரெக்டுமா 2 by z 2 by z 3 plus z ஸ்கொயர் 3 by z square தானே சார்? z ஸ்கொயர் மட்டும் வரும் 3 by z ஸ்கொயர் 3 by z the whole square plus 4 by z the whole cube plus dot dot. 4 கியூப் போகிறதுல ஃபார்முலா என்னன்னா 2z ப்ளஸ் வேணா அந்த ஃபார்முலா தனி எழுதுற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஹோல் ஸ்கொயர் வரக்கூடாது ஃபார்முலா எழுதுறோம் பார்த்தீங்களா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2ஓட ஃபார்முலா என்னன்னா 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x கியூப் ப்ளஸ் டாட் டாட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் வராது கரெக்டுங்களா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்க்கு ஸ்கொயர் வராது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் கியூப் வரும் சரியாம்மா ஓகே சார் இதுதான் ஃபார்முலா கொஞ்சம் அப்போ கேர்ஃபுல்லாக வந்துட்டு 2 by z square மட்டும்தான். அப்படி plus 2 by z square. 2 by z 3 by z ஸ்கொயர் 4 by z கியூப் வரும் ஓகே ஓகே சார் அப்போ என்ன ஆகுது இது ஜெனரல் டேர்ம் எழுதுங்க 4 9z is equal to 0 infinity minus 1 power n to 2 by z power n plus 5 by 9z summation of n is equal to 0 to infinity. இங்க minus 1 power n வராது சார். So 1 by z power correct plus 3 by 2 summation of n is equal to 0 to infinity. So இதோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு 1 by I mean n plus 1 போடணுமா சார்? ஆமா இந்த இடத்துல n plus 1 போடணும். ஓகே சார். இது ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இங்க வந்து 1 இங்க வந்து 2 இங்க வந்து 3 இங்க வந்து 4 அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. பவர் என்ன ஆகுது டிகிரிஸ் இங்க தான் இருக்கு. அதனால இங்க n plus 1 இங்க n போட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. இந்த இடத்துல n தான் இருக்கு இந்த இடத்துல n plus 1 வரும். சரிங்களா? சாவளமா இதே மாதிரி மத்த கேஸ் நீங்க எடுத்து போடலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். வரீங்க அதுல இருந்து ப்ராப்ளம் மூவ் பண்றீங்க. சரிங்களா?